படம் எடுக்க வேண்டிய நோக்கம் என்ன என்றால், நாங்கள் 25 ஆண்டுகளாக இந்த பிரஜாபதியை நாடகமாக நாங்கள் போட்டு வந்தோம். ஆண்டவர் 1999ஆம் ஆண்டு என்னிடத்தில் பேசி இந்த நாடகமாக இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையாக சொன்னார். ஆனால் அப்பொழுது நாடகம் குறைவாக இருந்த நேரம், நாடகங்கள் சிறுக சிறுக அழிந்து கொண்டே இருந்த நேரத்தில் ஆண்டவர் இதை குறித்து சொன்னபோது இதில் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனால் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அவர் கொடுத்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து இந்த நாடகத்தை முதல் ஒரு அரை மணி நேரம் அந்த நேரத்தில் நாங்கள் போட்டு வந்தோம். நாளடைவில் இது பெருகி 3 மணி நேரம் இந்த நாடகத்தை போடுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை அளித்தார். இதை நாங்கள் we are having in 4 languages, 4 லாங்குவேஜில் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டோம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் ஆகிய 4 லாங்குவேஜில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நாடகத்தை நாங்கள் எல்லா பகுதியிலையும் நாங்கள் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் சமீபத்தில் ஆண்டவர் என்னை கூப்பிட்டு இதை திரைப்படமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சொல்லுகிற இந்த காஸ்பல், என்னுடைய இந்த நாடகம் பெரும்பாலும் காஸ்பலை, அந்த ஆண்டவருடைய அந்த காஸ்பலை அவர் எடுத்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட நாடகம் இது. ஆகினால் இது வெகு ரொம்ப, அதாவது என்ன செய்வது, ரொம்ப குறைவான காலத்தில் இது கடந்து போய் கொண்டிருக்கிறது. நமக்கு இப்போ அதை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யும் சொல்லும்போது சினிமா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் மீடியா. அதனால் ஆண்டவர் என்னை குறித்து சொல்லும் போது இதில் நீங்கள் சினிமாவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கட்டளையிட்டார். ஆகவே நாங்கள் என்ன செய்தோம், அந்த கட்டளை கீழ்ப்படிந்து இந்த நாடகத்தை நாங்கள் எடுப்பதற்கு, சினிமாவாக எடுப்பதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு தேவைகள் அதிகம், ஆனாலும் விசுவாசத்தில் we are doing it only by faith only. ஒரு விசுவாசத்தோடு தான் இதை நாங்கள் செய்துட்டு இருக்கோமே தவிர வேறு எங்களுக்கு எந்த விதமான பின்புலன் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இப்பொழுதும் இந்த ட்ரெய்லரை எடுப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். இதுக்கு ஆன செலவு கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு ஆச்சு. ஆனால் எல்லாவற்றையும் தேவனே சந்தித்தார். அதுதான் ஒரு பெரிய மகிமை. இஃப் யூ நாட் டெஸ்டட் யூ கான்ட் பி ட்ரஸ்டட் அப்படின்வாங்க. இஃப் யூ நாட் டெஸ்டட் யூ கான்ட் பி ட்ரஸ்டட். 25 இயர்ஸாக ஒரு ட்ராமாவோட விஷனை கொடுத்து 25 இயர்ஸாக கடவுள் ஒரு விஷனை டவுன்லோட் பண்ணி அந்த ட்ராமாவை த்ரூ அவுட் இந்தியா கொண்டு போய் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இட் ஹேஸ் டு பி அ விஷன் ஃப்ரம் காட். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இஃப் யூ நாட் டெஸ்டட் யூ கான் பி ட்ரஸ்டட். எனக்கு என்ன வியப்பாக இருக்குன்னா, why does God give visions to some people? நோவா குடும்பத்துக்கு ஒரு விஷன் கொடுக்குறாரு, ஒரு குளோபல் மேண்டேட் கொடுக்குறாரு, அவர் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு கொடுக்குறாரு. அது மாதிரி பிரஜாபதி அங்கிள், எனக்கு ஒரு ஃபுல் நேம் கூட தெரியாது, அங்கிள் ரூபர்ட் தெரியும், பட் நான் பிரஜாபதி அங்கிள்னே மைண்டில் வச்சுருக்கேன். அப்படி ஒரு அங்கிளுக்கு ஒரு வேற துறையிலேருந்து அந்த விஷனை கொடுத்து அதை மேண்டேட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு தெரிஞ்சனால்தான் அந்த ட்ராமா மேண்டேட்டை கொடுக்குறாரு. அப்போ தட் இஸ் டெஸ்டிங். அண்ட் பிகாஸ் ஹி இஸ் டெஸ்டட் இஸ் ட்ரஸ்டட். நம்ம ஆனரபிள் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெஸ்ட் லைஃப்பில், இப்போ இவ்வளோ டெஸ்ட்டை தாண்டி இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காருங்க. பிகாஸ் ஹி ஹஸ் பாஸ் தட் டெஸ்ட். Now when he stands there, we are all proud of you, sir, because in spite of all that, you reflect values, you reflect a system. When you in the opening idhile neenga sonneenga, you transmit something which shows that you have been tested, therefore God is trusting you. And what a privilege it is indha mari oru function la, because God has tested somebody and because he is tested and you pass the test, God is trusting this project of Prajapati. ட்ரெய்லரை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல, ஏன்னா ட்ரெய்லர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் த பாயிண்ட் இஸ், வித் ஏஐ டெக்னாலஜி, வித் லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன், நான் நிறைய விஷயம் அங்கிள்கிட்ட பேசியிருக்கேன். ஐம் ஷுர் அஸ் அ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்ஸ், அங்கிள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்லை ஆல்மோஸ்ட் அது? ஆமாம். ஸோ வென் வி ஸ்டார்ட், ஐ வில் என் சைட்லேருந்து என்ன பண்ண முடியும்னா, மேபி சம் டெக்னிக்கல் சப்போர்ட். இப்போ நாங்கள் ஏஐல நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷனை. ஸோ வி கேன் எக்ஸ்டெண்ட் சம் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் வாட் எவர் லிட்டில் வி கேன் டூ. மற்றபடி மை ஒன் லைன் திங் இஸ், 90 செகண்ட்ஸ் சொன்னாங்க, அண்ட் மை ஒன் லைன் திங் இஸ், if God can trust a person, and 25 years is it's a trusted brand, Prajapati. Adu illama is reflecting God's name. Adanal I think we can stand with the vision, we can rally around the vision, pray for him and support this initiative. Once again, thank you so much for giving me this opportunity, and may God richly bless this project as a wonderful project. It release panni varumbodhu, I'm sure it will bring a lot of honor to what God has
trusted you with. Thank you and God bless. பிரஜாபதி என்ற இந்த சொல் பல ஆண்டுகளாக நான் சென்னைக்கு 2001 இங்கே நான் மதுரையிலிருந்து இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறேன். 2011 முதலாக திருவாளர் எட்வர்டோடு நான் பயணிக்கின்ற பொழுது பிரஜாபதி என்று அவர்கள் அந்த ப்ராஜெக்டை குறித்து இடத்தில் பல முறை அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அவர்கள் இந்த ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை நாடகமாக 25 ஆண்டுகள் அதனை நிறைவேற்றி இன்றைக்கு ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன பாக்கியம்? இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் இயேசுடைய வாழ்க்கையை குறித்து இருக்கிறது. தொடக்க காலத்திலே திரைப்படங்கள் வந்த நாட்களிலே 1900 அந்த தொடக்க ஆண்டுகளிலே இயேசுடைய வாழ்க்கை வரலாறு பலர் இந்த திரைப்படங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே முதலாக கருணாமூர்த்தி என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது. தெலுங்கிலே, பிறகு கருணாமுகை என்று, பிறகு தமிழிலே. இன்றைக்கு ஏறக்குறைய 30-40 ஆண்டுகள் கழித்து பிரஜாபதி என்ற ஒரு திரைப்படம் ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்து வருகிறது என்று சொன்னால் இது ஒரு பெரிய காரியமாக நான் பார்க்கிறேன். இது ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்கிறேன். அதுவும் இந்த காலகட்டத்திலே இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது யாரும் நாம் மனம் மாற்றுவதற்கோ அல்லது அவர்களை நமது பக்கத்தில் வரவைப்பதற்கான ஒரு காரியமாக நான் பார்க்கவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் நற்செய்தியை கொடுத்தவர், அத்தனை மக்களுக்கு மீட்பை கொடுத்தவர் என்பதை நாம் உறக்க சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு இந்த மாதிரி அகண்ட விரிந்த இந்த திரையிலே ஆண்டவருடைய வாழ்க்கையை கொண்டு வருவது பெரிய காரியம். எனவே அந்த காரியத்தை ஆண்டவர் திருவாளர் ராபர்ட் அவருடைய கரங்களிலும் அவருடைய குழுவினரின் கரங்களிலும் கொடுத்திருக்கிறார். எனவே அவர்களை வாழ்த்துகிறோம். தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற மொழியாளர்களுக்கும் இந்த சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்கள். அதை தொடர்ந்து இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்படி பல மக்களையும் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி, பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த நிகழ்ச்சி இப்போது திரைப்படமாகிறது என்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியினை தருகின்றது. தளராத உள்ளத்தோடு அவர்கள் இந்த போராட்டத்தை போராடினார்கள். நல்ல ஒரு போராட்டத்தை போராடினார்கள். அந்த போராட்டத்திலே அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. அதை இறைவன் அவர்களுக்கு இந்த படத்தின் மூலமாக ஒரு நல்ல வெற்றியை தர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.